இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எல்லாரும் ஒரு சிறிய நேரத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டது, பட் அனைவரும் வந்திருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு இங்கே உட்காரும்போது ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாவில் நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது, அந்த கொடூரமான சம்பவம் பார்க்கும்போது தலை குனிஞ்சி கண்ணீர் விடுற போல இருக்கு. இன்னைக்கு கொல்கத்தாவில் நடந்த அந்த சம்பவம் ஒரு வாரம் ஆச்சு நடந்து. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் தெரியும், 31 வயது ஒரு பெண், போஸ்ட் கிராஜுவேஷன் டாக்டர், அங்கே 36 மணி நேரம் தொடர்ந்து 36 மணி நேரம் தொடர்ந்து அங்கே வேலை பார்த்ததுக்கப்புறம் தன்னுடைய சக வேலை செய்கிறவங்களுடைய சாப்பிட்டுட்டு இரவு நேரத்தில் சாப்பிட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு போனாக்கா அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கவே இல்லை. இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது, வெஸ்ட் பெங்காலில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது? இன்றைக்கி இல்லை, நம்ம கண்டினியூ சந்தேஷ்கலி இருக்கட்டும், சோப்ரா இருக்கட்டும், கொல்கத்தா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் கொல்கத்தாவில் நடக்கிற பிரச்சனைகள் பார்க்கும்போது, நம்ம நாட்டில் மம்தா பானர்ஜி ஒரே பெண் முதலமைச்சராக இருக்கும்போது கொல்கத்தாலே பெண்களுக்கு மிக சிறந்த பாதுகாப்பு இருக்கும். அவங்களுக்கு முன்னேறதுக்கான எல்லா வசதிகள் பண்ணி கொடுப்பாங்கன்னா ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது, இன்றைக்கி கொல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் பெண்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கான தீர்வு இருக்குமா? அதுவும் கிடையாது. பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குன்னு தவிர, மம்தா பானர்ஜி அவர்கள், அவங்க பேர்லேயே மம்தா இருக்குது, மம்தானா அவங்களுக்கே தெரியும் என்ன அர்த்தம். ஆனால் அந்த பெண்மைத்தனம், அந்த ஒரு மம்தா சொல்லும்போது தன்னை வந்து தீதின்னு அழைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, அக்கான்னு சொல்லணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அக்கா சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாய்க்கு அடுத்தது அக்கானா நம்ம சொல்லுவோம், தாய் ஸ்தானத்தில் இருக்கிறதா அக்கா சொல்லுவாங்க. ஆனால் அந்த தாய் ஸ்தானத்தில் இருந்துட்டு தன் குழந்தை பாதுகாக்கிறதுக்காக எந்த வகையான முன்னேற்றம் அங்கே வெஸ்ட் பெங்காலில் நம்ம பார்க்கல. இதுக்கு முன்னாடியும் நீங்கள் பார்த்தீங்க, ஒரு பிரச்சனை, சந்தேஷ்கலி பிரச்சனை இருக்கும்போது, இன்னொன்று பிரச்சனை இருக்கும்போது, ஷேக் ஷாஜஹானை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மம்தா பானர்ஜி அவங்கள பாதுகாக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணாங்க. ஏன்னா அவங்க கட்சியில் சார்ந்தவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. இன்றைக்கி ஒரு வாரம் கழித்து நம்ம திரும்பி பார்க்கும்போது, இந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ பிரச்சனை, அந்த ஒரு விஷயம், ஒரு பெண் வந்து ரொம்ப வார்த்தைகள் இல்லை, எந்த வகையில் அவங்கள வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. அது நிர்பயா பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயமே பார்க்க முடியாத நினைக்கும் போது, இன்றைக்கி கொல்கத்தாவில் போன வாரம் நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பிரச்சனை பார்க்கும்போது நமக்கு வந்து நிஜமாகவே மம்தா பானர்ஜிக்கு அங்கே வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற டிஎம்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி நிம்மதியான தூக்கம் வருதுன்னா எனக்கு தெரியல. இந்தியா முழுவதும் ஒவ்வொரு இடத்துல தாய்மார்களும் வந்து பார்க்கும்போது கண்ணீர் விட்டுட்டு அழுகுறாங்க, அவங்களால தூங்க முடியல. 2 பெண்களுக்கு தாயாக இருக்கும்போது என்னால் தூங்க முடியல. ஆனால் அவங்க நிம்மதியாக இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அந்த பெண் இறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, சூப்ரிண்டெண்டன்ட் அங்கேருந்து, அந்த காலேஜ்லேருந்து சூப்ரிண்டெண்டன்ட் ஃபோன் பண்ணிவிட்டு, உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே, இல்லை அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே பெற்றோர்கள் அப்படியே பதறி காலேஜுக்கு போயிருக்காங்க, அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு தான் அவங்கள வந்து அந்த பாடியை காமிச்சிருக்காங்க. பாடி காமிச்சதுக்கப்புறம் தான் பெற்றோர்களுக்கு தெரிய வந்தது இது தற்கொலை கிடையாதுன்னா. அத்தனையும் பாடியில், உடம்பு முழுவதும், தலையிலேருந்து கண்ணுலேருந்து மூக்கு உடைச்சிருக்காங்க, கண்ணிலேருந்து ரத்தம் வருது, தலையில் பலமாக அடிபட்டிருக்கு, உடம்புல ஒவ்வொரு இடத்துலையும் கடி மார்க் இருக்குது, கடிச்சிருக்காங்க.
நம்ம ரோட்டில் போகும்போது தெருநாய் கடிச்சாலும் அப்படி இருக்காதுங்க. அவ்வளோ கொடுமையான விஷயம். நீங்கள் எல்லாம் ப்ரெஸ்காரங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஃபோட்டோஸும் வந்திருக்கும், அந்த வீடியோவும் வந்திருக்கும். இவ்வளோ கொடுமையான வகையில் ரேப் பண்ணி மர்டர் பண்ணதுக்கப்புறம் தற்கொலை சொல்கிறாங்க. இது மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த காலேஜில் இருக்கிறது பிரின்சிபல் சந்தீப் கோஷை பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணுறாங்க. கேள்வி யாருமே கேட்கல. சந்தீப் கோஷ் கிட்ட கேள்வியை கேட்கல. அவங்களுக்கு ஃப்ரீ படாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், எங்கே வேணாலும் போகலாம்னா சொல்லிட்டு அப்படியே அந்த காலேஜில் இருக்கிறது மாணவர் மாணவிகள் பிரச்சனையை எழுப்பும்போது அவங்கள என்ன பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் உயர்ந்த பதவி அடுத்த காலேஜில் கொல்கத்தா மெடிக்கல் நேஷனல் காலேஜில் அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துட்டாங்க. கொல்கத்தாவில் பல முறை நம்ம பார்த்துருக்கோம். மம்தா பானர்ஜி ஒவ்வொரு தடவையும் சந்தேஷ் கல்லி இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருக்கட்டும், நானும் சந்தேஷ் கல்லி இருக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெண் 12 வயசு பெண் குழந்தை கற்பழிச்சு போது அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். எந்த வகையான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை. எல்லாருக்கும், அதுவும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா மம்தா பானர்ஜி தான், ஷீ இஸ் அ மினிஸ்டர் ஆஃப் போலீஸ். அப்படி இருக்கும்போது ஒரு தவறு நடந்தால் அது மம்தா பானர்ஜி மேலே தான் வரும் சொல்லிட்டு போலீஸ்காரங்க என்ன வேணாலும் பண்ணிட்டோம், உங்கள் கேள்வி கேட்குறதுக்கு ஆளுங்க இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் மறுபடியும் ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னைக்கு நடந்த பிரச்சனை, கடந்த ஒரு வாரமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பிரச்சனை பார்க்கும்போது மம்தா பானர்ஜி இன்னும் முதலமைச்சராக அங்கே தொடங்கணுமா? மம்தா பானர்ஜி தன்னை தீதி அழைக்கணும்னு ஆசைப்படலாமா? மம்தா பானர்ஜி பெண்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா? மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலோடைய முதலமைச்சராக நீடிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? மம்தா பானர்ஜி தன்னை நான் ஒரு பெண் அது சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா? அப்படி தான் நான் கேட்பேன். ஏன்னா என்னுடைய கோபம் ஒரு தாயாகவும் ஒரு பெண்ணாகவும் என்னோட கோபம் நியாயமானது. ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு நீங்கள் உதவி பண்ணலைன்னாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க பக்கத்தில் நிற்கணும், அவங்களுக்கு பக்கபலமாக நிற்கணும். உங்களுக்கு பிரச்சனை வந்தால் பாதுகாக்கிறதுக்காக நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கணும். நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேற்று பேசும்போது இந்த மாதிரி சம்பவம் வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்குன்னா ஒரு கேஸ்வன்ஜி சொல்லியிருக்கிறாரு, பிரதமர் சொன்ன ஒரு டெமனிக் வகையில் ஒரு பிசாசு இருப்பாங்க பாருங்க, ஒரு ராட்சசங்க இருக்காங்க பாருங்க, அந்த வகையில் கொடுமைப்படுத்தின ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு பதிலும் வரலைன்னா இதுக்கு பதில் வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையில் ஒரு ராட்சசு போல் அந்த பெண் கற்பழித்து மர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோப்சி ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கிளியராக சொல்லுது, ஒருத்தரால் இது செய்ய முடியாது. 150 கிராம் சீமன் அந்த உடம்புல இருந்திருக்கு, அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்திருக்கு. 150 கிராம்ஸ் ஒருத்தராலே இது பண்ண முடியாது. ஒரு ஆள் சஞ்சய் ரவுத், அவனை மட்டும்தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சூப்ரிண்டெண்டன்ட் யார் ஃபோன் பண்ணி உங்கள் பெண் குழந்தை தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல, அவங்ககிட்ட விசாரணையும் நடக்கலை. 3 நாளாக எந்த விதமான ஒரு விசாரணை நடத்தாமல் அந்த இடத்துல புரோட்டோகால் படி நீங்கள் அந்த ஏரியாவை குவார்டன் ஆஃப் பண்ணியிருக்கணும். ஒரு பேசிக் காமன் சென்ஸ் நமக்கு தெரியும். ஒரு இடத்துல ஒரு சம்பவம் இடத்துல ஒரு மர்டர் இருக்குது, இல்லை ஒரு ரேப் நடந்திருக்குன்னா அந்த ஏரியா குவார்டன் ஆஃப் பண்ணுவாங்க, அங்கே யாருமே போக முடியாது. ஆனால் நீங்கள் அங்கே ரெனோவேஷனுக்காக பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரூம் சுத்தம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, அங்கே எவிடன்ஸ் டேம்பர் பண்ணுறதுக்கு 150% எவிடன்ஸ் டேம்பர் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கலை. யார்கிட்டமே நான் கேள்வி கேட்கணும், அந்த பிரின்சிபல் கிட்ட கேள்வி கேட்கல, அவர் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டு வேறு இடத்துக்கு அமுச்சிட்டிங்க. அதுவும் சந்தீப் கோஷ் மேலே எத்தனையோ கேசஸ் இருக்குது. போன வருடத்துலேருந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள், ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதே மாதிரி ஹைகோர்ட், கொல்கத்தா ஹைகோர்ட் இன்டர்வீன் பண்ணதுக்கு அப்புறம் தான்
நீங்கள் ஏன் இதை சிபிஐக்கு இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கீங்க சொன்னதுக்கப்புறம் தான் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன எவிடன்ஸ் அங்கேருந்து கிளியர் பண்ண முடியும், என்னென்ன எவிடன்ஸ் அங்கேருந்து காலி பண்ண முடியும், அது எல்லாமே பண்ணிட்டீங்க. ஒரு பெண்ணுக்கு நீங்கள் எப்படி நியாயம் வாங்கி கொடுக்க போகிறீங்க? மம்தா பானர்ஜிக்கு கேட்குற கேள்விகளுக்கு பதில் இருக்கா? உங்கள் மாநிலத்தில் ஒரு பெண் முதல் தடவை கிடையாது, இது முதல் முறை கிடையாது, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு பெண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்காத பட்சத்தில் மம்தா பானர்ஜி ஏன் இன்னும் அங்கே முதலமைச்சராக இருக்காங்க? அப்படி என்ன அந்த பதவி மேலே, அந்த நாற்காலி மேலே மம்தா பானர்ஜிக்கு என்ன அப்படி ஒரு ஆசை? என் மாநிலம் எப்போ வேணாலும் போகட்டும், மக்கள் என்ன வேணாலும் ஆகட்டும், இங்கே மாநிலத்தில் வாழ்கிற பெண்கள் எந்த அளவுக்கு கொடுமைக்கு ஆளானாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நான் முதலமைச்சராக நாற்காலியில் உட்கார்ந்தோன்னா ஒரே காரணத்துக்காக அவங்க அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. மம்தா பானர்ஜிக்கு உண்மையில் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அவங்க அந்த முதலமைச்சர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அவ்வளவு ஏன் நீங்கள் பார்த்தீங்க, முந்தா நேற்று நம்ம நேற்று 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் முந்தா நேற்று இரவு எல்லாரும் ஒரு பீஸ்ஃபுல்லான ரொம்ப அமைதியாக ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது 5000 பேர் அங்கே கேதர் ஆகியிருக்காங்க. 5000 பேர் சும்மா இப்படி சொடுக்கு போட்டோன்னே 5000 பேர் கேதர் பண்ண முடியாது, டைம் ஆகும். 5000 பேர் கேதர் ஆகியிருக்காங்க. அங்கே இருக்கிறது மக்கள், ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு, பொதுமக்கள் சொல்லியிருக்கிறாங்க போலீஸ்கிட்ட, சார் இவங்க ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது, இவங்க குண்டாயிசம் பண்ணுற மாதிரி இருக்குது, பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க, நல்லா தெரியுது, பார்த்துக்கோங்க. ஆனால் போலீஸ் என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணலை, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. 5000 பேர் அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கள, அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மேலே பிரச்சனை பண்ணி அவங்கள அடித்து உள்ளே போயிட்டு எல்லாமே 18 ரூம்கள் ரேன்சாக் பண்ணி நாஸ்தி பண்ணி எந்த இடத்துல அந்த எவிடன்சஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கோ அது எல்லாமே நாஸ்தி பண்ணி அவங்க அங்கிருந்து வெளியில் வந்திருக்காங்க. அது வரைக்கும் போலீஸ்காரங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. வீடியோஸ் இருக்குது, பொதுமக்கள் வீடியோஸ் எடுத்திருக்காங்க. ப்ரெஸ்காரங்க அங்கே ஒரு இடத்துல கீழே பயந்துட்டு, உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாருமே ப்ரெஸ், நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேருவீங்க. ஆனால் ப்ரெஸ்காரங்க பயந்துட்டு கீழே ஏதோ ஒரு டேபிளுக்கு அடியில் உட்காந்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா யாருமே அவங்க விட்டு வைக்கல. அப்போ அது வரைக்கும் போலீஸ் இதில் கண்டிப்பாக இன்வால்வ் இருக்காங்க. போலீஸ் இன்வால்வ் இருக்காங்கன்னா மம்தா பானர்ஜியும் இன்வால்வ் இருக்காங்க. ஏன்னா ஹெட் ஆஃப் த போலீஸ் மம்தா பானர்ஜி. அப்போ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தவறு பண்ணிருக்கீங்க. தன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி 5000 பேர் ஏவி விட்டுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, போலீஸ் கண்டுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி தான் அவங்கள விட்டுருக்காங்க. எங்கே போயிட்டுருக்கோம்? வெஸ்ட் பெங்கால் எங்கே போயிட்டுருக்கு? வெஸ்ட் பெங்கால் இது நடக்குதுன்னா இன்னைக்கு பாரத தேசத்தில் நம்ம நாட்டில் இருக்கிறது எதிர்கட்சியில் உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்லேயே உட்காரும் போது அங்கிருந்து எந்திரிச்சு வெளியில் போகிறாங்க பாருங்கள், குரல் கொடுத்துட்டு. இந்த நேரத்தில் ஏன் அங்கிருந்து எந்திரிச்சு போகலை? டிஎம்சியோட மோவா மோத்ராவும் சரி, டெரெக் ஓப்ராயனும் சரி, இப்படி ஒரு பிரச்சனை பார்லிமெண்ட்டில் நடந்தாக்கா எந்திரிச்சு கத்திட்டு வெளியில் போகிறாங்க. ஏன் உங்கள் மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனை உங்கள் முதலமைச்சரை நீங்கள் காப்பாற்றணும், அதனால தான் நீங்கள் பேச மாட்டிங்களா? கனிமொழி அவர்கள் இதை பற்றி பேச மாட்டாங்களா? அவங்களும் ஒரு பெண் தானே, ஒவ்வொரு விஷயத்துலையும் குரல் கொடுக்குறவங்க தானே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, கனிமொழி அவர்கள் இதை பற்றி வாயை திறக்கல, பேசவே இல்லை. பார்லிமெண்ட்லேயும் சரி எங்கேயும் சரி யார் ப்ரெஸ் பார்த்துட்டு ஒரு ட்வீட் கூட பண்ணலை, ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் ட்வீட் கூட பண்ணலை, இது கண்டிச்சு ட்வீட் கூட பண்ணலை, ஒரு கேள்வி கூட கேட்கல. ஏன் இதே சுப்ரியா சுலே எங்கே இருக்காங்க? சுப்ரியா ஷெனாத்தே காங்கிரஸில், ஐயோ அந்த அம்மா உட்காந்தால வார்த்தை வரும் பாருங்க, எங்கிருந்து வார்த்தையெல்லாம் கற்றுக்கிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் வார்த்தை வரும், அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் வரும். ஆனால் இந்த நேரத்தை எல்லாரும் குவாய்ட்டாக இருக்காங்க. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை இதை பற்றி பேசியிருக்கிறாரா? ஏன் உங்களுக்கு கூட்டணி தான் முக்கியமா? இல்லை அகிலேஷ் யாதவ் அவங்க அப்பா சொன்னார், அவங்களுக்கு யூபியில் ஒரு ரேப் நடக்கும்போது யாதவ் அவர்கள் பெரியவர் சொல்லியிருந்தார், ஆம்பளை பசங்க இந்த மாதிரி சின்ன தப்பெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தார். அப்போ அதை ஆதரித்து அகிலேஷ் யாதவ் அவர்கள் இதை பற்றி பேசாமல் இருக்கிறாரா? இல்லை ராகுல் காந்தி அவர்கள்
எனக்கு இப்போதுக்கு நான் பார்லிமெண்ட்டில் தூங்குறதுக்கு நல்ல ஏசி இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுள் சேர் இருக்குது, பார்லிமெண்ட்டில் தூங்குறதுக்கு எனக்கு நல்ல நேரம் கிடைக்குது, நான் ஏன் கெடுக்கணும் நான் சொல்லிவிட்டு இது பற்றி பேசாமல் இருக்கிறாரா? எப்போ சிபிஐ கையில் எடுத்ததோ அதுக்கப்புறம் ஒரு சும்மா மேலோட்டமாக பாருங்கள் நான் பேசிட்டேன், டிஎம்சியும் அவர் வந்து பற்றி பேசலை, மம்தா பானர்ஜி பற்றியும் பேசலை, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இது வந்து கவரப் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்குது. தைரியம் தான் சொல்லுங்களேன் ராகுல் காந்தி அவர்கள். மம்தா பானர்ஜி தவறு பண்ணியிருக்காங்க, டிஎம்சி அங்கே இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் தப்பு ஆட்சியில் தப்பு நடக்குது, தைரியமாக சொல்லுங்களேன். ஏன் அதை சொல்கிறதுக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பயப்படுறாரு? இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க? ஏன் எல்லாரும் வந்து மௌனம் காக்குறாங்க? இந்த மௌனத்தில் என்ன தெரியுது? நீங்கள் ஒன்று இதை ஆதரிக்கிறீங்க, நம்ம மாநிலத்தில் நடந்தால் என்ன, நமக்கு என்ன, நமக்கு வந்து நம்மளுடைய அலையன்ஸ் முக்கியம், நமக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் முக்கியம், அப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் வெளியில் பேசுகிறதுக்கு இந்த நாட்டு பற்றியும் மாநிலத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் பெண்களோட பாதுகாக்கிறது பற்றியும் பிரியங்கா காந்தி அவ்வளோ பேசினாங்க. ஒரு பெண் என்னால் வந்து எதிர்த்து போராட முடியும்னு சொன்னாங்க. எங்கேம்மா இருக்கீங்க பிரியங்கா காந்திமா, எங்கேம்மா இருக்கீங்க? தெருவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு தெருவில் உட்காடுறீங்கல்ல, வாங்க உட்காருங்க, போங்க கொல்கத்தா போங்க, தெருவில் உட்காருங்க, டிஎம்சிக்கு எதிராக குரல் கொடுங்க. ஏன் மௌமுத்ரா வந்து அங்கே போயிட்டு தெருவில் உட்கார சொல்லுங்க. காங்கிரஸ்லேருந்து அத்தனை பேர் பெண்கள் தாய்மார்கள் அங்கே போய் உட்கார சொல்லுங்க. இது வந்து அரசியலாக்க விரும்பலை. இந்த மாநிலத்தில் பாஜக ரூல் மாநிலமாக, காங்கிரஸ் ரூல் மாநிலமாக, திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலமாக அது அப்படி பிரித்து பேசல. நம்ம நாட்டுடைய ஒரு பெண் மேலே ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு. நம்ம நாட்டுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பெண்கள் வந்து எப்படி முன்னேற முடியும், நாரி சக்தி சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா வகையிலையும் இன்றைக்கி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெண்கள் வந்து உயர்ந்து பார்த்துட்டு நம்ம வந்து அழகு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மாநிலத்தில் நம்ம நாட்டில் ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ கொடுமையான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நிச்சயமாக கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி கேட்குற உரிமை எங்களுக்கு இருக்குது. எல்லோரும், நாங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் இங்கே உட்காந்துட்டு கட்சி சார்பாக்கு பேசணும் அவசியமே கிடையாது. எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் கேள்வி எழுப்பணும். மம்தா பானர்ஜி, வேர் ஆர் யூ கோயிங் ராங்? தவறு நடக்குது, ஏன் இது தவறு உங்களால் சரிப்படுத்த முடியல? இதுதான் இருக்குது. சிபிஐ வந்து இன்றைக்கி கேஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் சிபிஐ எடுத்ததுக்கப்புறம் என்னென்னா அந்த எவிடன்ஸ் நீங்கள் அங்கேருந்து கிளியர் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணிட்டீங்க. ஒரு பெண்ணுக்கு நிர்பயாலேருந்து அபாயா, அந்த பெண் அங்கே கொல்கத்தாவில் அவங்கள அபாயா தான் கூப்பிட்றோம். நிர்பயாலேருந்து அபாயா நியாயம் கிடைக்குமா? நம்ம தேசத்தோட, நம்ம நாட்டோட, நம்ம வீட்டில் ஒரு பெண் இவ்வளோ கொடுமையான வகையில் கற்பழித்து மர்டர் பண்ணியிருக்கிறாங்க. நியாயம் கிடைக்கணுமா? கிடைக்கணும். கிடைக்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருப்போம், பேசிட்டு தான் இருப்போம். ஆனால் இதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அதுக்கு நம்ம எல்லாரும் செய்து, இது ஒருத்தருடைய டியூட்டி கிடையாது, நம்ம எல்லாருடைய டியூட்டி. ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக எல்லாருடைய டியூட்டி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளால் எப்படி அதை தடுக்க முடியும்? நம்ம வீட்டு பெண்ணாக, நம்ம சகோதரியாக, நமக்கு தெரிஞ்சவளாக, நம்மளுடைய ஃப்ரெண்டாக எல்லாரையும் பார்த்துட்டு இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா நம்ம எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுதான் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு வேண்டுகோள். நியாயம் கிடைக்கணும், மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து இந்த நியாயத்துக்காக போராடுவோம். நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருப்போம். நன்றி. ஒரே ஒரு சின்ன தகவல், இவங்க ஸ்டேட் செக்ரட்டரி சுமதி வெங்கடேஷ் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்துக்கள் சித்திரவதை மற்றும் இந்த பாலியல் கொலையை கண்டிப்பதற்கு தமிழகம் முழுவதும் 66 மாவட்டங்களில் மெழுகுவர்த்தி ஏந்தி மகளிர் அணி சார்பில் ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்டிருக்காங்க. அது மறுக்கப்பட்டுள்ளதுன்னு செய்தி. எங்கே நடந்தாலும் பெண்களுக்கு எதிராக நடக்கும்போது ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த போலீஸ்? இங்கே முதலமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரா? இங்கே எத்தனை பாலியல் தொல்லைகள் நடந்திருக்கு? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மேம் உங்களுக்கு. ஒன் இஸ் த ஒன் இஸ் த பொலிட்டிக்கல் பேட்டர்னேஜ். Second thing is, when the court has said that the police has failed, there is no confidence in the police and they are ordered a CBI probe. CBI probe நடக்கறச்சே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி crime evidence அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் உடைக்கறாங்கன்னா imagine the breakdown of law and order. It is not normal.
சரி, நான் இப்போதான் நான் அதான் இப்போதான் சொன்னேன், தயவு செஞ்சு இது பாஜக ரூல் பண்ற மாநிலமும் ஃபோக்கஸ். தமிழ்நாடு வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு, தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் இதை கண்டிக்கல? யாருமே ஏன் அது யாருமே அதை பத்தி பேசல? பாதிப்புல நாளைக்கு நம்மளோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்களுக்கு மதர்ஸ்க்கு இது நடக்காதா? தயவு செஞ்சு இது வந்து இது அதான் சொன்னேனே, கலெக்டிவ் கான்ஷியன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாரோட மனசாட்சி இது, எல்லாரோட மனசாட்சி தான். அது ஏன் ஒவ்வொரு தடவையும் அதான் சொல்றேன், எதிர்கட்சியில இருந்து உடனே என்ன வரும், பாஜக மாநிலத்துல இது நடக்கலையா? இது வந்து இது பொலிட்டிக்கல் இஷ்யூவே கிடையாது. நம்ம நாட்டுடைய பெண், நம்ம வீட்டு சகோதரி, நம்ம வீட்டு பெண், இந்த மாதிரி எந்த மாநிலம் இருந்தாலும், எந்த மாநிலம், இட்ஸ் கலெக்டிவ் ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் டைம் அண்ட் அகேன். இது முதல் தடவை கொல்கத்தால நடந்திருக்கு இல்லைல்ல? ஏமா சாமி, உணவா நீங்க எல்லாமே வருவீங்க, எல்லாரும் வருவீங்க, வாங்க, எல்லாமே வாங்க, நான் இல்லை சொல்லலை. அங்க சிபிஐ என்கொயரி நடக்கலையே, அவங்க வந்து ரூல்ஸ் கரெக்டான ரூல்ஸ் வந்து யாருமே வந்து இதுல டேம்பர் பண்ணலையே, எவிடன்ஸ்ல யாருமே டேம்பர் பண்ணல இல்லைங்க. when you fail collectively as a government, அதுதான் சொல்றேன், fail collectively as a government. அங்க சிபிஐ வந்து விசாரணை நடக்கல. இல்ல சிம்பிள் क्वेश्चन சார் உங்களுக்கு, who is இப்போ இன்னொரு நீங்கெல்லாம் பிரஸ்ல வந்து ஒரு I don't know whether it's bona fide or not, but ஆடியோ வைரல் கிளிப் ஒன்று வந்தது பிரஸ்ல இதை பத்தி. ஒரு இன்டர்னும் ஒரு பிஜி டாக்டரும் பேசுறாங்க. அதை என்ன சொல்றாங்கன்னா, இதை பல பேர் ஒருத்தர் பண்ணல, அட்டாப்சி சொன்ன மாதிரி பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுல முக்கியமா ஒரு இன்டர்ன் வந்து நெவ்யூ, ஒரு டிஎம்சி எம்பியோட நெவ்யூன்றாங்க. ஸோ கொஸ்டின் என்னன்னா, who is Mamata Banerjee as a police minister, health minister trying to protect? Who are they trying to protect? Is it involvement with the party? இப்போ நீங்க சந்தேஷ் கல்ல எடுத்தீங்கன்னா 55 நாள் ஷாஜான் ஷேக் அரெஸ்ட் பண்ணல. High Court again when High Court ordered only the arrested Shahjahan Sheikh, who was a TMC member who was violating and abusing women in the party office. Similar incident here. So neenga vandu I am not trying to, this is not a defense or trying to explain what happened there. Question here is simple. Alleged involvement of party people, CBI vandapramum police is broken down. As a police minister, she has to take responsibility, and senior leaders of that India alliance should prevail upon her and tell her, you please resign for the sake of democracy and women's safety, because only then people will take this issue seriously. 2019 பெண்கள் காணாம போயிருக்காங்க இந்தியாவில். ஸ்டில் வரைக்கும் 3,75,000 பேர் வந்து காணாம போயிருக்கிறத வந்து உள்துறை அமைச்சகம் கேட்கல எனக்கு. உள்துறை அமைச்சகமே 3,75,000 பெண்கள் வந்து இந்தியாவில் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க. பெண்கள் காணாம, நீங்க வந்து கன்ஃபியூஸ்ட் ஆயிடுறீங்க. பெண்கள் வந்து காணாம போறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும், நீங்க பிரஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். காணாம போறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும். பல பேர் வந்து காணாம போயிருக்காங்க, பார்த்தா வேற இடத்துல வேற பேரோட மதம் மாத்திட்டு வேற இடத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தகவலும் நமக்கு வந்திருக்கு இல்லைங்க. ஸோ காணாம போறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு பிரச்சனை, ஒரு பெண்ணுக்கு எதிராக அவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை எப்படி நீங்க கம்பைன் பண்ணி பேச முடியும்? கரெக்டுங்க இல்லை சொல்லு. அப்போ காணாம போறதுக்கு அதுதான் சொல்றேன். அப்போ எங்கே கலெக்டிவ் ஃபெயிலியர் எங்கே இருக்கு? அது மேக்ஸிமம் எந்த மாநிலத்தில் நடக்குது? நீங்க வந்து ஒன்று பார்க்கணும், நீங்க ப்ரொடெக்டிங் த கல்பிரிட்னு ஒன்று இருக்கு பாருங்க. யார் தவறு பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து பாதுகாக்கிறீங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்காக உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும், நீங்கள் அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ ஷாஜான் ஷேக் இருக்கும்போது 55 நாள் ஃப்ரீயாக தானே இருந்தார். எல்லா எவிடன்ஸ் இருந்ததில் பார்ட்டி ஆஃபீஸில் பெண்களுக்கு ஒரு பாலியல் தொல்லை பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் என்ன பண்ணீங்க? மறுபடியும் அந்த கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. எவிடன்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்க? நீங்கள் வந்து எவிடன்ஸ் தானே தேடுறீங்க. எவிடன்ஸ் இருக்குல்ல, ஷாஜான் ஷேக்கில் எவிடன்ஸ் இருக்குது. இப்போ இந்த குழந்தை வந்து 31 வயசில் ஒரு குழந்தை அங்கே வந்து இப்படி கொடூரமான வகையில் ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்கன்னா எவிடன்ஸ் எங்கே இருக்குது? நீங்கள் எவிடன்ஸ் வைப் அவுட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுருக்கீங்க. 3 நாளாக ஒன்றுமே பண்ணலை. நீங்கள் சிபிஐக்கு கொடுக்கல, அங்கே போய் க்ளீன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அங்கே வந்து ரெனோவேஷன் ஒர்க்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தீங்க. செவரெல்லாம் உடைச்சிருக்காங்க. எங்கே அதை நடக்குமா? இது
அப்போ யார் சப்போர்ட் பண்ணுறீங்க? அந்த பிரின்சிபல் கேள்வி கேட்கல, அந்த சூப்பரிண்டென்டென்ட் யார் ஃபோன் பண்ணா? ஒரு உடம்ப பார்த்தோன்னே தெரியல உங்களுக்கு அது சூசைட் இல்லைன்னா தெரியல? 2 கால் வந்து 90 டிகிரியில் திரும்பி கிடக்குது, கை வந்து எப்படி வந்து இப்போ உடஞ்சி கிடக்குது, தலை வந்து பலமாக வந்து பல முறை செவுரில் அடிச்சிருக்காங்க, இல்லை நாங்கள் ஒரு ஹெவி வெயிட்டோடைய தலையில் அடிச்சிருக்காங்க, 2 கண்ணிலேருந்து ரத்தம் வருது, ஜோ உடஞ்சிருக்கு, உடம்புல எல்லாம் கடி மார்க் இருக்குது. பார்த்தாலே தெரியல உங்களுக்கு இது வந்து சூசைட் கிடையாதுன்னா? அப்போ எந்த தைரியத்தை அந்த சூப்பரிண்டென்டென்ட் வந்து பெற்றோர்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தை வந்து சூசைட் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க? அப்போ அது போய் தானே சொல்கிறாங்க. அப்போ அந்த சூப்பரிண்டென்டென்ட் ஏன் கேள்வி கேட்கலன்னா நாங்கள் கேட்குறோம். யார் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, யார் பாதுகாக்கணும்னா நீங்கள் பார்க்குறீங்க? உங்கள் பொசிஷன் நீங்கள் பாதுகாக்கிறீங்களா, இல்லை உங்கள் கட்சியில் இருக்கிறவங்கள தவறு செஞ்சதுனால அவங்கள பாதுகாக்கணும்னா நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதானே கேள்வி இருக்குது. முடிச்சு போடுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரைட் லெஃப்ட் எல்லாமே முடிச்சு போட்டுடலாம். ஆனால் நியாயம் எங்கே இருக்குது அதுதான் நான் கேட்குறேன். மணிப்பூர் நடக்கும்போது இன்னொரு காங்கிரஸ் கேட்குறாங்க, ஏன் பிரைம் மினிஸ்டர் போல அங்கேயும் பெண்கள் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க, அங்கேயும் இதே மாதிரி வந்து நடந்திருக்கு. அப்போ என்ன கேட்குறாங்க, அவங்க இப்போ திமுக போன்ற கட்சி என்ன ஏன் பிரதமர் போல கேட்குறாங்க. இப்போ மம்தா மேற்கு வங்கத்தில் நடக்கும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஏன் வந்து அந்த முதலமைச்சர் ராஜினாமா பண்ணி கேட்குறீங்க? இப்படி பிரச்சனைகள் வரும்போது மட்டும் பிரைம் மினிஸ்டர் எங்க அமித்ஷாஜி went there, stayed there for இல்ல ப்ளீஸ், இது அவங்க ஸ்டேட்டுங்க இருக்கு, எவ்வளவு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குங்க. அவங்க இப்ப நேத்திக்கு பிரைம் மினிஸ்டர் மென்ஷன் மணிப்பூர் in his speech. He said it is coming back to peace, things are well. Home Minister went there, stayed there for 3 days and everything. இல்ல நான் வந்து வாதம் பண்ண வரல, நான் சொல்ற ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட் கிட்ட நானும் பொதுவாக சொல்றோம், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட் ஹேஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஷீ கான்ட் ரன் அவே ஃப்ரம் திஸ். இட் இஸ் அன்ஃபேர், இட் இஸ் ராங், இட் செட்ஸ் அ வெரி ராங் பிரசிடென்ட். இல்ல அரசியல் பெனிஃபிட்டுக்காக அவங்க தான் பண்றாங்க. அது அரசியல் பெனிஃபிட்ல அரசியல் தான் இந்திய அலைன்ஸ் தானே ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கு. இல்ல ஏங்க அதுதான் அது பிஜேபி ரூல் ஸ்டேட், அதனால தான் குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் படித்தவங்க, நீங்கள் எல்லாம் ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க, மணிப்பூரில் நடந்த பிரச்சனையே வேற. கரெக்ட்? மணிப்பூரில் நடக்கிற பிரச்சனை கொல்கத்தாவில் நடந்த பிரச்சனை கிடையாது, பிரச்சனையே வேற. ஓகே, எல்லா இடத்துலையும் பிரைம் மினிஸ்டர் போக முடியாது, அதனால தான் மாநிலம் இருக்கு. ரைட், அடுத்து அதுதான் சொல்கிறேன், அது அரசியல் பண்ணுனா ஒரு விஷயம் வரும்போது அது அரசியல் பண்ணுனா இது சாதகமாக இல்லை. நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், ஒரு பெண்ணாக ஒரு தாயாக நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி. ஏன் அண்ணாமலைஜி ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு, அரவிந்த் மேனன்ஜி ட்வீட் பண்ணிருக்காங்க. இதை நீங்க கேட்கறதே இல்ல சார், நீங்க no you have to do your research. no I don't want to go further on this. மாநில தலைவர் அத பத்தி தெளிவா பேசிருக்காரு நேத்திக்கு, அப்புறம் மாநில பொறுப்பாளர் பேசிருக்காரு. நீங்க உங்க கேள்வியில வந்து நியாயம் இல்ல சார், I won't answer that because your question is wrong. They have already answered. நாங்க வந்து அத பத்தி பேசவே இல்லங்கிறது கிடையாது. no there's no point, he is not fair. இல்ல மாநில தலைவர் பேசினதுக்கு அப்புறம் அத பத்தி விவரமாக நாங்க பிரஸ் மீட் கொடுக்கணும்னா நீங்க இன்னைக்கு வந்து இல்ல சார் இன்னைக்கு வந்து இல்ல சார் ஒரே ஒரு क्वेश्चन இல்ல சார் விளக்கம் சொல்லிடுறேன் சார் விளக்கம் சொல்லிடுறேன். இல்ல இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து எல்லா ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதை பற்றி பண்ணுறோம் சார். ஸோ இதுதான் அஜெண்டா, நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, அதனால தான் இதை பற்றி பேசினோம் சார். உங்கள் கேள்விக்கு வந்து மாநில தலைமை சொல்லிட்டாங்க சார் ஏற்கனவே அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து. இதே மாதிரி பிஜேபி ஆளுகிற ஒரு சில மாநிலங்களும் வந்து உத்தரகாண்டமாக நடந்திருக்கு. நீங்க என்ன சொன்னீங்கன்னா எந்த மாநிலத்தில் நடந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அந்த மாநில முதலமைச்சர்கள் விலக வேண்டுமா? அப்படி சொல்லலை நான். தொடர்ந்து பிரச்சனைகள் நடக்குதுல்ல, ஒரு இன்சிடென்ட் உத்தரகாண்டில் நடக்குதுன்னா நீங்கள் மாநில தலைவர் இல்லைன்னா ஒரு அங்கிருந்து இருக்கிறது முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் கேட்கல. நீங்கள் ஒரு விஷயம் கவர் பண்ணுறதுக்கான எல்லா வகையில் நீங்கள் வந்து அது பயன்படுத்துகிறீங்க, உங்கள் பொசிஷன் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க தான் நாங்கள் சொல்ல வரோம். அங்கே இருக்கிறது சிபிஐ பிரச்சனை இருக்கா, இல்லை விசாரணை நடக்கும்போது இல்லை அங்கே இருக்கிறத எல்லா எவிடன்ஸ் டேம்பர் பண்ணுறதுக்கு வேலை நடக்குதா, ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் வந்ததா, இல்லை இங்கே ஒரு வாரம் கழிச்சியும் எந்த எவிடன்ஸும் இல்லை, அதுதானே இருக்கு. எல்லா கேஸும் சிபிஐக்கு மாறுறது இல்லை. இது சிபிஐக்கு எப்போ போச்சு, ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான். 3 நாள் நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துருந்தீங்க, போலீஸ்காரங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், அங்கே இருக்கிறத எவிடன்ஸ் எவ்வளோ கிளியர் பண்ணாலும் பண்ணட்டும், அப்படி தானே உட்காந்துட்டு இருக்குங்க. சிஎம் தான் போலீஸ் மினிஸ்டருங்க. அதுதான் சொல்றீங்க நீங்க. இங்கே நடந்தது உத்தரகாண்டில் நடந்தது, யாருமே வந்து அங்கே எவிடன்ஸ் டெம்பர் பண்ணுறதுக்கான வேலையை செய்யலை.
சரிங்களா? யாரும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வேலை செய்யலை. விசாரணை கரெக்டாக நடந்துட்டுருக்கு. அங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து ஹைகோர்ட்டுக்கு போகல. ஹைகோர்ட்டுக்கு போய் இங்கே விசாரணை நடக்கும்போது இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, எந்த விசாரணையும் நடக்கலைன்னா யாருமே ஹைகோர்ட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஆனால் கொல்கத்தாவில் அப்படி கிடையாது. ஹைகோர்ட்டுக்கு போய் பெற்றோர்கள் ஹைகோர்ட்டுக்கு போய் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை சொன்னதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட் இன்டர்வீன் பண்ணி அவங்க சிபிஐக்கு கொடுத்துருக்குறாங்க. கோர்ட்டில் இருந்ததுக்கப்புறம் எப்போவுமே நீங்கள் எது இருந்தாலும் அதான் சொல்கிறேனே, டாட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுல உட்காந்துட்ருக்கீங்க எல்லாரும். இல்லை, விஷயம் வரும்போது பிரிஜ் பூஷன் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ் ஆல் டுகெதர். வி ஆஸ்கிங் ஃபார் எவிடன்ஸ் கேட்குறோம்லம்மா. எது இருந்தாலும் இப்போ உங்கள் மேலே நாளைக்கு வந்து யாரை வந்து ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எவிடன்ஸ் கேட்பீங்களா, கேட்க மாட்டிங்களா? கண்டிப்பாக கிடையாது. வி ஆல் ஸ்டாண்ட் பை our athletes. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நடவடிக்கை எடுக்கப்படுதில்ல, அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் அவர் வந்து உட்கார வச்சுட்டு அழகு பார்க்குறோம், அப்படி கிடையாதுல்ல. எல்லாமே வருதுல்ல, எல்லாம் விசாரணையில் இருக்குல்ல. இதே நான் NCWலேயே என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NCW ரூல்ஸ் என்ன இருக்குது தெரியாமல் எல்லாரும் கேள்வி கேட்டுருவீங்க. நான் தலைவர் கிடையாது, நான் மெம்பராக இருந்தேன். NCW மெம்பராக இருந்தேன், தலைவர் கிடையாது. ஸோ அது ரூல்ஸ் ஒன்று இருக்குது. NCW இருக்கும்போது அந்த ரூல்ஸ் யாருமே தெரியாமல் பேசிட்டிங்கன்னா அதுக்கு என்னால் பதில் கொடுக்க முடியாது. ஒரு 2 நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் லெசன் எடுக்கணும். ரூல்ஸ் டேம்பர் பண்ணுறதுக்கு சொல்கிற விஷயம் ஒன்று தான். டேம்பர் பண்ணுறதுக்கு யாருமே வேலை பார்க்கல. போராடினாங்க, அவங்க கூட நாங்கள் நிற்கிறோம். சரிங்களா? பாதுகாக்கிறதுக்காக கேஸ் இருக்குது, கேஸ் நடக்குது, கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்லேருந்து வரோம் உங்களுக்கு.